குஞ்சான் இருக்கான்ல, அவனுடைய குசும்புகளை தான் நம்ம பார்க்குறோம். யார் அந்த குண்டலினி குஞ்சான் தான்? அவன் தாங்க நம்ம சென்னை அசோக் நகரில் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் போய் பாடம் நடத்தினாங்கள, ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினாங்கள. அந்த குண்டலினி குஞ்சான் பற்றிய பாடத்தை தான், அதாவது பாடத்தில் அவன் ஓட்டிய படத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இந்த குஞ்சா பையன் நம்ம சாட்ட மாமா பையனுக்கு கூட பேட்டி கொடுத்துருக்கான். ஒரு ஆண் என்பவன் தனது சக பார்ட்னர் அதாவது பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றான். ஆனா அவனால முயற்சியை ஜெயிக்க முடியல, அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லுது. அப்ப என்ன, பிசிக்கல் ஸ்டாமினா வேணும், மென்டல் ஸ்டாமினா. சொந்த அனுபவத்திலேயே சொல்றேன், யாரோ சொல்லிலாம் சொல்ல, வெளிப்படையா அதுல மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் விர்ஜின் கிடையாது. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு நல்லா கவனிங்க. முதல்ல இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதை தெளிவா புரிய வைக்கிறேன். ஸ்தூல விந்து சூட்சும விந்துன்னு ரெண்டு விந்து இருக்கு. ஸ்தூல விந்துன்றது கீழே இருக்கக்கூடிய பசை போன்ற அமைப்பு. சித்தர் பெருமக்கள் இது என்ன சொல்றாங்க, சுக்கிலம் அப்படின்னு சொல்றாங்க. சூட்சும விந்துன்றது மேல இருந்து கீழே இறங்கும். இது எப்ப விந்துவை வெளியே விடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரிய யோக ரகசியம், தந்திர ரகசியம். இதனால நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு அர்ஜு இருக்கும் போது என்ன ஆகுனா விந்துக்கு சீக்கிரம் வெளியேறிடும். அது எப்படி வெளியேறிடுதுன்னா, ஓகே நீ இப்ப தயாராயிட்டா, அதிக உஷ்ணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேல இருந்து புருவ மத்தியில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கீழே இறங்கி இந்த இன்ஃபர்மேஷன் கீழே போச்சுனாதான் விந்து என்பது வெளியேறும். நம்ம ப்ராப்பரா நம்ம யோக பயிற்சியில பிராக்டிஸ் பண்ணும்போது, பரம்பரை மற்ற யோக பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு ஒரு கட்டத்துல. இன்ஃபர்மேஷன் கீழே போகல அப்படின்னா இறைச்சல் குறையாது. அரை மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம்னாலும் வெளியேறாமல் உங்களால் உடலுறவில் ஈடுபட முடியும். எவ்வளவு பெரிய மாபெரும் ரகசியம் தெரியுமா? மிகப்பெரிய யோக ரகசியம். பரியங்க யோகம்னே சொல்றாரு. அந்த அந்த காம்பு புள்ளிய போய் சீருடையோட போய் வரவேற்கிறது என்ன கன்றாவி. திராவிட மாடல் அரசு நடக்கு. அதை நம்ம இந்த இடத்துல நம்ம பதிய வச்சுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளவு அழகா வரவேற்கு, சூப்பர்ல வரவேற்பு சூப்பரா இருக்குல்ல. திராவிட மாடல் அரசு. இது ரொம்ப திராவிட மாடல் அரசுன்னா ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆன்மீகம்தான் திராவிடம், வேற ஒன்றும் இல்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு எதுவும் ஏற்படுத்தணும் அந்த நோக்கம் யாரிடமும் இல்லை. விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் அரிதிலும் அரிதாக போய்விட்டது. எல்லாமே ஆதாயத்தின் நோக்கத்தோடு போய்கொண்டிருப்பவர்களுக்கு எங்க விழிப்புணர்வு வரும்? இது பெரிய அவலம், கேடுகட்ட அவலம், இது சந்திச்சிருக்கிற அவலம். அதைத்தான் நம்ம இப்படியாவது அப்படிப்படியா பேசி பார்க்கும். பெரியார் வழி வந்தவர்கள், அண்ணா வழி வந்தவர்கள், கலைஞர் வழி வந்தவர்கள் தான். அன்பில் மகேஷ் என்பவர் அமைச்சர் பெருமானார் இருக்கிற அந்த பள்ளிக்கல்வித்துறையில் தான் இந்த குஞ்சான், அதாவது குண்டலினி குஞ்சான், இந்த குண்டலினி யோகத்தை இந்த உலகத்துல ஒருத்தனை யோகியும் கிடையாது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இன்க்ளூடிங் மீ. ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது இந்த உலகத்துல. இந்த மொத்த உலகத்திலேயே சொல்றேன், ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது. அப்ப சித்தர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? என்ன வாழ்ந்தாங்க, யார் கூட இருந்தாங்க, எப்படி போனாங்க தெரியுமா உங்களுக்கு? அவரை அவமானப்படுத்தான்ல. அவர் ஏன் சின்ன வயசுல மாட்டு போனாரு? பெரிய விஞ்ஞானம், வினா எழுதா இல்லையா, கேள்வி வருதா இல்லையா? அவர் ஒரு பெரிய துறவி. அவர் அப்போ எங்கேயும் தவறு இழைத்தாரா? இவன் அயோக்கிய பயில்னு சொல்லிட்டான். நம்ம குஞ்சான் அயோக்கிய பயிர். சாட்டா மாமா பயிலுக்கு கொடுத்துருக்க பேட்டியில் அவன் எப்படி நிர்ணயிக்கணும், அப்படித்தான் நிர்ணயிக்கணும். அதாவது நெத்தி போட்டுல அப்படி இருந்து ஒரு இது அப்படி இறங்கும் பாருங்க. அதை நம்ம இறங்க விடாம ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அவசரப்படாது. ஏன் அவசரப்படுத? பேசி தீர்த்துக்கிடுவோம். ஆமாம், நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சகஜமாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் தன்னுடைய உடல் பலகீனம் அல்லது அவனுடைய உள்ள பலகீனங்கள் அதை பொறுத்து தான் அவனுடைய நிலைப்பாடு.
நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படிங்கிறவன் இந்த மாதிரி நம்ம குஞ்சான்களாக தான் இருப்பான், குண்டலினி குஞ்சான்களாக தான் இருப்பான்னு வச்சுக்கோமே. இவன் தன்னுடைய அனுபவத்தினால சொல்லுதானோ, அது பரம ரகசியம், யார்கிட்டையும் சொல்லாது பரம ரகசியம். நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன், யார்கிட்டையும் சொல்லிடாது, கமுக்கா வச்சுக்கிடுங்க. இன்னும் சாட்டப்பைய வந்து கமுக்கா வச்சுக்கிடுவான் இல்லையா, அவனே மாமா பைய அவன் எப்படி கமுக்கா வச்சுக்கிடுவான். அவன் ஒவ்வொருத்தனையும் ரெக்கார்டு பண்ணி வெளியே போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான். அவன் கமுக்கா வைப்பானா? சரி, அது கமுக்க வைக்கப்படாதுங்கிறது தானே பேட்டி கொடுக்கான். அப்படி பேட்டி கொடுக்குற அவனுடைய அந்த ரசனையை பார்த்தா அவன் ரசித்து ருசித்து அப்படியே ரசமாக நம்ம மக்களிடத்தில் பிழிஞ்சிருக்கான். குண்டலினி குஞ்சான் பிழிஞ்சிருக்கான். கொஞ்சம் கூட அவனுக்கு வெக்கம் மானம் இல்லாமல் தான் பிழிஞ்சிருக்கான். இவன் ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த பாருங்க, மக்கள் ஆசி வழங்குது. மினி நித்யானந்தா இல்லைன்னா மினி பிரேமானந்தா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நித்யானந்தா வேணாலும் வச்சுக்கலாம், பிரேமானந்தா வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இவன் மினி இல்லை, இவன் அவங்களுக்கு மேலே அப்படி போய்கிட்டு இருக்கான். என்னது எல்லாம் ஒண்ணுதானா பாருங்க ஐயா, எவ்வளவு தத்துவத்தை புரியுதான். அது ஒரு தலைமை ஆசிரியர் முன்னாடி, மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னாடி எகத்தாளமா ஒரு சல்லி குஞ்சாம் போய் நின்றுக்கிட்டு எகாத்தாளமா தத்துவத்தை புளிகிறான். ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்க சாட்ட மாமா பையிட்ட தான் ஒரு பேட்டியில் சொல்லலாம், நான் அம்மனம்மா நின்று கூட பேட்டி கொடுத்துருவேன். ஆமாம், உனக்கு வெக்கமாக இருந்தால் ஓடிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். இது குட்டி குஞ்சான் சொல்லியிருக்கான். பழைய வருடத்தில் பேசக்கூடாது, ரொம்ப மரியாதையாக பேசணும். ஏன்னா மகாவிஷ்ணு அவதாரம். பிறக்கத்தில் மகாவிஷ்ணுன்ட்டு பேருடு அப்படியே இருப்பான்ட்டு யாரோ போய் சொன்னாவலாம் ஐயா அம்மாட்ட. குஞ்சானுடைய குண்டலினி குஞ்சானுடைய எல்லா பேத்தல்கள் தான் அதில் அடங்குது. உங்களுக்கு தலைமை உங்களுக்கு எப்படி வேணும் பாருங்க. நொறுக்கு தீனியை தின்னுக்கிட்டே பேசுறான். உங்களுக்கு குழந்தைகளை ஏன் அழ வைக்கிற? நீ ஆன்மீக சொற்பொழிவு அந்த அம்மா தலைமையாசிரியர் என்ன சொல்லுது, எங்களுக்கு அந்த மோட்டிவேட் ஸ்பீச். மோட்டிவேஷன் எல்லாம் என்ன பேசணும்? ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பேசணும்? நம்ம நல்லா படிங்க. மனசில் நீங்கள் வந்து வேறு எந்த எண்ணத்திற்கும் ஆட்படாமல் நீங்கள் ஒரே ஃபோக்கஸாக படிக்கணும். விளையாடணும் படிக்கணும். ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய பேச்சுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து, பெற்றோர் பேச்சுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து நம்ம படிக்கணும். வாழ்வில் முன்னேறணும். அந்த நோக்கத்தோடு படிக்கணும். படிங்க, நம்மளால் சாதிக்க முடியும், சாதித்தே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு மனபலத்தோடு படிங்க அப்படின்னு நீ பேசியிருந்தேன்னா நீ சொற்பொழிவாளர், உத்வேக பேச்சாளர். நீ அதை பேசுறிய, உள்நோக்கத்தோடலாம் பேச போயிருக்க. நீ பேசுனதே உள்நோக்கம் இருக்க. உன் பேச்சில் இந்த புள்ளியில் அளப்படுத்துது என்றால் அந்த புள்ளி, ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க
சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் என்ன சார்? உங்களுடைய பெயர் என்ன சார்? If you are asking me a question, I will ask a question. You should answer me. சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார்? தப்புன்னா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார்? தப்புன்னா நீங்க எனக்கு எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம். let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? இல்லாமலும் அழகாயும் பணக்காரனா இல்லாம பணக்காரனாயும் ஏழையா பாழையா அப்படி தாழ்வா உயர்வா அப்படிலாம் படைச்சிருவோன்ட்டு கடவுள் படைச்சான் அப்படின்னு இந்த பிள்ளைய மனசுல தாழ்வு மனப்பான்மைய உயர்வு தாழ்வை ஏற்றத்தாழ்வை அவர்களுடைய அந்யோன்யத்தை பிரிக்கிற விதமா குழந்தைகளுடைய அந்த நெருக்கம் சிநேகம் இதெல்லாம் பிரிக்கிற விதமா அவன் கருப்பா இருக்கா நம்ம சிவப்பா இருக்கோம் அப்போ நம்ம முன்ஜென்மத்துல கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்காங்களே இந்த குண்டலினி குஞ்சான் அந்த எண்ணத்தை உருவாக்குதாங்க. அதான் அந்த பிள்ளைங்க அழுகுது. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டணும் முன்ஜென்மத்தில் பாவம் செஞ்சுட்டணும். ஏன் இந்த கடவுள் இருக்கார்ல கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு விவாத பொருளாக இருக்கட்டும் வேண்டாம்னு சொல்லுவேன். அவன் இருக்காருங்க. அந்த கடவுள் இருக்கின்ற கடவுள் அந்த முன்ஜென்மத்திலே நம்மளை நல்ல விதமாக படைச்சிருக்க வேண்டியதானே. இந்த பாவம் பண்ணாமல் படைச்சி தொலைச்சிருக்க வேண்டியதானே. அன்னைக்கு பாவம் பண்ண வச்சு இன்னைக்கு நம்மளை ஏன் நோஞ்சானாவோ நொடியாவோ இல்லை நோயானாவோ இல்லை ஏழையாவோ இல்லை பாளையாவோ இல்லை அப்படி இப்படின்ட்டு ஏன் படைச்சான்? ஏன் ஈக்குவலாக படைக்கலை? ஏன் படைக்கலை? படைக்கணும் இல்லை. ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிள்ளைங்க 5 பேர் இருந்தாங்கன்னா எல்லாரும் ஒரே ரேஞ்சில் தானே அவங்கள பார்க்கணும். இந்த தாய் தகப்பன் அதை விட்டு எப்படி பிரித்து பார்த்து மேலும் கிளம்பா படைச்சான். நீ பாவம் பண்ணு, நீ பாவம் தான் பண்ணணும். ஒரு இடத்துல சொல்லுவார்ல ஒரு பாப்பார்னா நாங்கள் நம்ம நூலாண்டார் சொல்லுவார். நீ நாடாரா? ஆமாம், நீ பாவந்தான் பண்ணணும், நீ கொலைதான் பண்ணணும், நீ கொலைதான் அடிக்கணும். ஆமாம், நீ புண்ணியம் பண்ணிடக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ இதெல்லாம் பண்ணிட்டு வா, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நூலாண்டார் சொல்லுவார். அதே மாதிரில இந்த குண்டலினி குஞ்சான் கடவுள் அப்படி படைத்தார் இப்படி படைத்தார், நீ முன்ஜென்ம பாவம். அதுவும் மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தும் விதமாக அவர்கள் மனதில் சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக அவர்களை பிறரிடத்திலிருந்து தனிமைப்படுத்தும் விதமாக இழிவுபடுத்தும் விதமாக அவர்களை நோகடிக்கும் விதமாக அவர்களை மொத்தத்தில் நீங்கள் எங்களோடு இருப்பவர்களுக்கு லாயக்கற்றவர்கள் என்பது போல் அல்ல, அப்படித்தான் சட்டத்திற்கு புறம்பான வார்த்தைகளை இந்த குண்டலினி குஞ்சான் பேசிட்டான். அந்த கூட்டத்தில் பேசிட்டான். பேசியது கொட்டும் குற்றம். இப்போது மாற்றுத்திறனாளி நண்பர்கள் போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. ஐயா அன்பில் மகேஷ் அமைச்சர் பெருந்தகை அவர்கள் போலீஸ் தன் கடமையை செய்யும் அப்படின்ட்டார். ஏன்னா அவர் விலகிக்கிட்டார். ஏன்னா அங்கோடி அவர்களுடைய நண்பர்கள் இந்த குண்டலினி குஞ்சானுக்கு ஆதரவாக, நண்பர்கள்லாம் யார், சங்கிகள் தான், குண்டலினி குஞ்சானுக்கு ஆதரவாக பறைசாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி அவர் பேசியது தவறாகும், ஆன்மீக சொற்பொழிவு எப்படி தவறாகும், பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடாது, அவர் மோட்டிவேஷனல் பீச்சு தானே பேசினார், அவர் பேசியதில் எங்கே வாழ்வியலை பேசுவது தவறா, அந்த பாவ புண்ணியத்தை பேசுவது தவறா. பாவ புண்ணியத்தை பேசுவோன்னுட்டு இவன் குண்டலினி குஞ்சான் அங்கே உள்ள ஆசிரியர் பிறந்தகிட்ட மோதுதான். நீர் கல்வி அதிகாரியோட பெரியவரா, நீர் முதன்மை கல்வி அதிகாரியோட அறிவில் சிறந்தவரா. அறிவில் சிறந்தவர் எவர்ன்றது அவர் வகிக்கும் பதவியில் இல்லைடா குண்டலினி குஞ்சான். குண்டலினி குஞ்சானுக்கு மட்டும் இல்லை,
இந்த சங்கிப்பை நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தான் பேசிட்டு இருக்கேன். What is your problem on that? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துப்பான் வாழ்க்கையை பத்தி? சங்கிகளுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவங்க கற்பனை பண்ணிக்கிட்டா, நான் யாரையும் சொல்லலை. பதவியை வைத்து இவர் அறிவில் சிறந்தவர், இவர் அறிவில் குறைந்தவர், இந்த மதிப்பீடுக்கு யாரையும் தள்ளக்கூடாது. ஆனால் அந்த குண்டலினி குஞ்சா அந்த கொடும் குற்றத்தை செய்து விட்டான். இவர் சிஓவிட அறிவில் சிறந்தவரா? உங்கள் முதன்மை கல்வி அதிகாரியோட நீ அறிவில் சிறந்தவரா? அப்போ ஏன்னா இவருக்கு முதன்மை கல்வி அதிகாரியுடைய அனுகூலம் இருக்கும் போல தெரிகிறதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இருக்குன்னு எவனும் சொல்லலை. அவன் சொன்னாங்கிறத விட இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் இருக்குன்னு சொன்னால் அந்த முதன்மை கல்வி நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் ஒன்றும் செய்யலை, அப்படி தான் போய்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒன்றும் செய்யலை, எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு கடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. அந்த தமிழாசிரியை, அந்த தலைமை ஆசிரியை தமிழரசி அம்மா அவர்களை பணி இடமாற்றம் செஞ்சாலே அங்கே உள்ள ஆசிரியை பிறந்தகைகள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அதை எப்படி பணி இடமாற்றம் செய்வது? அவர் மோட்டிவேஷனல் பேச்சு நடத்தினாரு, எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அவரை வரவேற்றுக்கிட்டோம். அவன் உங்கள் முன்னாடியே உங்கள் தலைமை ஆசிரியர் எகத்தாளமாக நான் என்ன பேசணும்னு எதிர்பார்க்கிய, நான் எப்படி பேசணும்னு எதிர்பார்க்கிய, நானாக பேசிட்டு போட்டோமா இல்லை நீங்கள் சொல்லுறதை பேசட்டுமா? நம்ம கேட்கும்போதே எல்லாம் அறிந்தவங்க மாதிரி இருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, அவன் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு வந்த பயலை, அந்த பயத்தை நீங்கள் எப்படி நடந்துக்கிடணும்? அவனுக்கு பெரிய வரவேற்பு. என்னத்துக்குமா அந்த வரவேற்பு? வலிக்கு, எல்லாருக்கும் வலிக்கு, வேதனையாக இருக்குது. இந்த மாதிரியான கீழ்த்தரமான நடவடிக்கை உள்ளவன் முன்ஜென்ம பாவம். ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சரி, வேற என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார், நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. சார், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் என்ன சார்? உங்களுடைய பெயர் என்ன? Sir, if you are asking me a question, I will ask a question. You should answer me. சார், உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சார், தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? சார், தப்புன்னா நீங்க எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? சார், தப்புன்னா நீங்க எனக்கு எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? நம்ம அண்ணாமலை கேட்பார்ல பத்திரிகையாளர்கிட்ட, உங்க பேர் என்ன, உங்க ஊடகம் என்ன, உங்க பேர் 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 என்ன, இதே கேட்பார், திரும்ப திரும்ப கேட்பாரு அண்ணாமலை. அதையத்தான் இந்த நாத்தாக்கா முன்னாள் நிர்வாகி யாரு நம்ம சாமா வந்துருவாருல்ல, அவர் மகாவிஷ்ணு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சு கைது பண்ணி அதுக்குதான் அவரு தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான பிடிப்பு, சங்கி பிடிப்பு, தூக்கி பிடிப்பு, இந்த சங்கிகள் எல்லா ஊடகத்திலையும் இந்த சங்கி பயிலும் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆதாரம் இல்லாமலே அந்த எதிர்கருத்து வைத்த ஆசிரியரை வேற என்னன்னு இவன் பதட்டிக்கிட்டே இருக்கான். அந்த ஆசிரியர் நீ இந்த மாதிரியான கருத்தை பேசக்கூடாது, இப்போ சட்டத்தில் இடம் இல்லை, சட்டத்தில் எங்கடா இடம் இருக்கு? நீ பேசுறது ஆன்மீக சொற்பொழிவுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அரசு நிதியில் இயங்கக்கூடிய பள்ளிகளில்
ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 28வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சட்டத்தில் இடம் இல்லைப்பா நீ பேசுறதுக்குன்னு அவர் திரும்ப திரும்ப அந்த ஆசிரியர் பெருந்தகை சொல்லுகிறார். அவருடைய மாற்றுத்திறனாளிங்கிற அந்த ஒரு நிலையை வைத்து அவரை மட்டம் தட்டு விதமாக, அதுவும் ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் இருக்கின்ற இடத்தில் வைத்து அவரை மட்டம் தட்டுதாங்க. எல்லா பிள்ளைகளும் கைகூட்டிருக்கு. ஆஹா, பேச்சாளர் நமது ஆசிரியர். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆசிரியர்கள் மேலே ஒரு கடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் நல்லா படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு நோக்கமாக தான் இருக்கும். மோட்டிவேஷனல் டீச்சர் அவங்க வாழ்வியலை பற்றி அவர்கள் என்ன கற்பித்து கொடுக்கணும். நீ நல்லா படி, நல்லா படிச்சுன்னா நல்ல நிலைக்கு வந்தேன்னா உலகம் முன்னை திரும்பி பார்க்கும். அதுதான் அவங்க கொடுக்குற வாழ்வியல் தத்துவம். வேறு என்ன கொடுக்க முடியும்? வாழ்க்கையில் இவன் பேசுகிற மாதிரி குண்டலினி யோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த மகாவிஷ்ணுங்கிறப்ப இந்த மாதிரியான புட்டி செல்கள், இந்த மாதிரியான கேடுகட்ட ஜென்மங்கள் இந்த ஆட்சியில் அதிகரித்திருக்கிறது என்பதில் என்ன மாற்றுக்கிறது இருக்கு? உண்மையாக தான். இது நம்ம சீமானனை எத்தனை வழக்குகள் போட்டாலும் கைது பண்ண முடியுதா? அவனை கதம் புரிந்தாத்திரான் இருந்த கைது பண்ணிப்பார், கைது பண்ணிப்பார், என் பிள்ளைகளை கைது பண்ணி என்ன கைது பண்ணிப்பார் அப்படின்னு சீமான் கேட்காமல சீமான் திரும்ப திரும்ப கேட்காமல அவனை ஏன் கைது பண்ண முடியல? கூட 10 ஓட்டு கிடைச்சிடும்னு பயமா? கிடைச்சிட்டு போறியா? மானம் கட்ட பயிலும் போட்டு போகிறான். அதாவது யாரையும் இதில் திட்டுறதுக்காக சொல்லலை. இவன் சீமா ஒரு மழுமாறி அவன் முடிச்சிருக்கி அவன் முட்டாத்தனமாக தான் பேசுதான். அவன் பேச்சில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, நேர்மை இல்லை, மக்களுக்கான பொருள் இல்லை அப்படின்னு தெரியாமல் அவன் பின்னாடி போகிறவனை நம்ம என்ன சொல்ல, வெறுமுட்டி பயின்னு சொல்லணும். இதை விட தனித்த வார்த்தை எதையாவது சொல்லியிருந்தோம்னா அந்த வார்த்தைகள் திரும்ப பெற்றுக்கொள்வதாக நீங்கள் எண்ணிக்கிடுங்க. அது ஒன்று, அதில் நம்ம சொல்வதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அவனை கைது பண்ண முடியல இல்லை இந்த அரசாங்கம். இப்போ இந்த பையில கைது பண்ணியாச்சு. இந்த மலை குஞ்சானை கைது பண்ணிட்டாங்க, குண்டலினி குஞ்சானை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வகையில் நம்ம இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கான் பையா. இவன் பறந்து வந்திருப்பானோ, பிளேனில் வந்திருக்க மாட்டாங்க, பறந்து வந்திருப்பாங்க. அந்த யோகம் எல்லாத்தையும் கட்டவங்க. ஏன்னா அவங்க வந்து பூர்வீக அடிப்படையில் பார்க்கும் போது நான் தெலுங்கன், ஆனால் பிற மொழி பிற மதம் இதையெல்லாம் கடந்து தமிழுக்காக வாழ்ந்து தமிழ் பள்ளியில் படித்து தமிழை நேசித்து தமிழிற்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பதால் நான் ஒரு தமிழன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். உனக்கு எத்தனை வயசு இருக்கும்? நீ தமிழுக்காக வாழ்ந்துக்கலிக்கன்னா நீ ஜிவி போப்பா இல்லை கால்டுவெல்லா. இவங்க எந்த ஒரு தேசத்தில் இருந்து வந்து தமிழுக்காக வாழ்ந்து தமிழை கற்று தமிழ் அறிந்து தமிழ் இலக்கியம் படைத்தவர்கள். அந்த வீரமா முனிவர்களை பற்றிலாம் ஆங்கிலேயம் அவன் நம்ம ஓலைச்சுவடியெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் ஊர்தோறும் இப்போ வந்து பெருகி போச்சு, பெருகி போச்சு. தினம் கோயில் விழாக்கள், கோயிலில் விழாக்கள் நடக்க வேண்டாம்னு சொல்லல, மூட நம்பிக்கை தான் பெருகி போச்சு. உண்மையாகவே மனம் வலிக்கிறது. மூட நம்பிக்கை பெருத்துத்தான் இந்த தமிழ்நாடு போய்விட்டது. அதாவது பாரதிய ஜனதா காலை ஊன்றிவிடக்கூடாது என்று பாரதிய ஜனதாவுடைய கருத்தை வலுவாக்கம் செய்த விதமாக இங்குள்ள நிலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஐயா சேகர் பாபு அவர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதாவுடைய கருத்தை வலுவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த விதைப்புக்கு அறுவடையாக பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடும் பெரியார் மண் என்று சொல்லிக்கிறதுல வந்து அவர் எந்தோ சொல்லிட்டு போன கருத்து எப்போதும் எல்லார் மனதிலும் இருக்காது. அதை நீங்கள் விதைக்க தவறி கொண்டிருக்கிறீர்கள். பெரியாருடைய கருத்துக்களை கொண்டு செல்ல தவறி கொண்டிருக்கிறார்கள். ஆதாயம் நோக்கி அனைவரும் இருப்பதால் அந்த கருத்துக்கள் வந்து ஓரிருவர் கத்தி பலன் அற்று போய்கொண்டு இருக்கிறது. அதுதான் நிலைமை. இந்த நிலைமை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10 பேருக்கு மேலே பார்க்க மாட்டோம். காணொலியை 10 பேர் பார்த்தாலே அதிசயம். அது 10 பேரும் நமக்கு வேண்டிய அண்ணன் தம்பிகளாக தான் இருப்பாங்க, வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க.
அதை பார்க்குறதுக்கு யூடியூப் யாருக்குமே கொண்டு செல்ல போகிறதில்ல, அதை அனுமதிக்க போகிறதும் இல்லை. அதனால தான் இப்போ இந்த இது நம்ம பேஜ் என்னதுக்கு, நம்ம அந்த மக்களை திருத்த முடியாது, நம்ம திருத்தக்கூடிய இடத்துல இல்லை. 10 பேரை திருத்திடலாமான்னு பார்த்தா 10 பேர் பார்க்குறவன் 10 பேர் திருந்த போகிறதில்ல. நம்மால் பேசுகிறான் இந்த கத்துறானே அதை நம்ம கேட்போமே அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கானே தவிர மற்றபடி திருந்துவதற்கு இல்லை. அவனும் வாழை கட்டி முடி கட்டிக்கிட்டு போகிறவனாக தான் இருக்கான் அப்படிங்கிற வார்த்தை நம்ம மனசில் இருக்குது. அதாவது பகுத்தறிவு அப்படிங்கிறது இப்போ பூப்புளி இறங்குதான். பூப்புளின்னா அது தீய 2 டன் விறகு எரித்து அதில் 4 மிதியில் கடந்து ஓடி இருக்கான். ஏன் இதே இது ஒரு பிளேட்டு, இரும்பு பிளேட்டை போட்டு அதில் இந்த பக்கம் மின்சார பாய்ச்சி அந்த பக்கம் லைட் ஏரியை வச்சுக்கிட்டு அந்த இரும்பு பிளேட்டில் நடந்து போகலாமில்ல, கடவுள் காப்பாற்றாரான்னு நம்ம பார்க்கலாமில்ல. ஒரு கேள்வி தான் இது, ஒரு பகுத்தறிவு கேள்வி தான். நீங்கள் அப்படி எதுவும் செஞ்சு நீங்கள் ஒரு சாதனையாக படைச்சிட்டீங்கன்னா கூட ஐயோ அப்போ கடவுள் இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கு கூட நம்ம வரலாம். ஆனால் அதெல்லாம் யாருமே சிந்திக்க மாட்டோம். அவன் குடமுழுக்கு நடக்கும். நாங்கள் வந்த பிறகு நாங்கள் திராவிட மாடல் அரசு வந்த பிறகு 3000 இது கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்திட்டோம். இந்த கொண்டாட்டத்திலே இருப்பாங்க. அப்படியே நைஸாக விநாயகர் சிலையை பிள்ளைய விட்டு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து புகைப்படத்தை எடுத்து போட்டு பார்ப்பாங்க. அது அப்படியே நாடி பிடித்து பார்க்குது. அங்கோடி சனாதன தர்மம்னு சொல்லிட்டோம், நம்மளை அடிக்கிறாங்களா, இங்கோடி பிடிக்கிறோமா, இப்படிங்கிற நிலையில தான் திராவிட மாடல் அரசு ஓடிக்கிட்டு இருக்கு. கருத்தியலாக பார்த்தா அது திராவிட கருத்தியலில் இருந்து மாறி எங்கோ போய்கிட்டு இருக்கு. இனி நமக்கு தேவை ஆட்சி அதிகார பீடம். ஆகவே காலுண்டி விடக்கூடாது, வேறின்றி விடக்கூடாது, வேறொரு கட்சின்ட்டு இவர்கள் வேக வேகமாக விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் இந்த குண்டலினி குஞ்சான் மகாவிஷ்ணு ஒரு அங்கமாக அப்படி நம்மளை பெருமைப்பூட்டும் விதமாக வளர்ந்து கிடக்கான். இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கங்கிறது போகிற காலத்தில் பார்ப்போம் மக்களே.